நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற குணம் உடையவர்கள் தான் மேச ராசியில் பிறந்தவங்க. எந்த ஒரு செயலையுமே வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. இந்த ராசி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றிருப்பதால் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மலையும் மலை சார்ந்த இடம் என்பது மேச ராசியே குறிக்குது. இதனால் இவர்கள் தங்களின் ராசிக்கான கடவுளை வணங்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்க முடியும். அந்த வகையில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாடு மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. மேச ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வணங்கலாம். இவரை நீங்கள் ஒவ்வொரு முறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் முடிவில்லாத செயலானது முடிவுக்கு வரும். மேச ராசிக்காரர்கள் பெண்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது செவ்வாயால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மலை உச்சியில் தண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கிறார் முருகன். மலை மேல் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு 600 படிகள் ஏறி கடந்து செல்ல வேண்டும். குடும்பத்தோடு பழனி மலை ஏறினால் குடும்பம் செழிக்கும். ஆன்மீகத்தில் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மலை மேல் செல்ல ரோப்கார் வசதியும் இருக்குது. உங்களால் முடிந்தால் பழனிமலைக்கு சென்று வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி ஆண்டவரை நாம் வழிபட்டு வருவதை விட அருகில் இருக்கக்கூடிய போகர் குகை, சரவண பொய்கை, குதிரையாறு அணை நீர்வீழ்ச்சி என பல இடங்கள் இருக்குது. இடும்பன் ஆலயம் போன்ற இடத்துக்கெல்லாம் சென்று நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர்மலை கள்ளழகரை வணங்கினார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும். இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானால் பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல அதிசயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மேச ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்திற்காக மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கலாம். உங்களுடைய ஆளுமை திறன் மிகவும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கை இனிமையாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியதாகவும் தொழில் லாபம் காணக்கூடிய வகையில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலின் எழுச்சியை நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மேச ராசியை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு இல்லை. நண்பர்களுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக அமையும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. சக ஊழியர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் சிறு சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க.
வியாபாரம் வழக்கம் போல காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு உறவு உங்களுக்கு ஏற்படும். பங்குதாரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் சிறு சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கிரக நிலைகளில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் இருக்கும். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் வார மத்தியில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாக. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உருவாகலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவாக்க செய்ய திட்டமிட்டு கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய திறமைக்கேற்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் பெருகக்கூடிய வகையில் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம். புதிய முதலீடுகளில் மிக தெளிவாக நீங்கள் திட்டம் போட்டு இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். ராகு 11ல் இருப்பதால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. வியாபார விஷயத்தில் திட்டமிடாமல் நீங்கள் செயல்படலாம். இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நிதானமாக இருக்க வேண்டும். மேசராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது. மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு கிரக மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முக்கிய நபர்களுடைய சந்திப்பு, அவர்களால் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாகவும் மனதில் தைரியம் கூடும். சுய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எதிரில் வந்து தோன்றக்கூடிய வகையில் வியாபார தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கூடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகலாம். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். உறவினர்களுடைய மத்தியில் மரியாதை கூடலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த சந்திப்பு உண்டாகலாம். கலைத்துறையில் உங்களுடைய மனதில் திடீர் குழப்பம் ஏற்படும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய வகையில், காரிய வெற்றி தரக்கூடிய வகையில், மதிப்பு அந்தஸ்தனால் உங்களுடைய கௌரவம் உயரும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்கு வன்மையினால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.